தாவேக அலுவலகத்திற்கு அக்கட்சியின் எம்எல்ஏக்கள் வர தொடங்கி இருக்கிறார்கள். இது குறித்த கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் செந்தில் ராஜா. செந்தில் ராஜா, தாவேக எம்எல்ஏக்கள் பனையூரில் உள்ள அலுவலகத்திற்கு வர தொடங்கி இருக்கிறார்கள். இந்த வருகை குறித்த விவரங்களை பதிவு பண்ணலாம். மோனிஷா, தமிழக வெற்றி கழகம் 108 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்கிறது. அதில் விஜய் 2 தொகுதிகளில் நின்று வெற்றி பெற்றிருக்கிறார். இந்த நிலையில் இன்று அந்த சட்டமன்ற உறுப்பினர்களாக தேர்வு செய்யப்பட்டிருக்கக்கூடிய உறுப்பினர்களோடு இன்று ஆலோசனை கூட்டம் பனையூரில் நடைபெறுகிறது. இந்த கூட்டத்திற்காக அந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் வருகை தந்து வருகிறார்கள். நேற்று இதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டிருந்தது. ஒவ்வொருத்தருக்கும் அழைத்து கூறியிருந்தார்கள். இந்த நிலையில் தான் இந்த ஆலோசனை கூட்டம் என்பது இன்று மதியம் ஒரு 12 முதல் 1 மணி வரை நடைபெறுவதற்காக வாய்ப்பு இருக்கிறது. இதற்காக விஜய் தன்னுடைய இல்லத்திலிருந்து பனையூர் அலுவலகம் வருகிறார். இந்த ஆலோசனை கூட்டத்தில் முக்கியமாக பார்த்தீர்கள் என்றால் இந்த தேர்வு செய்யப்பட்டிருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களிடம் ஆதரவு கடிதம், அதாவது ஆதரவு கையொப்பம் வாங்குவதற்கான திட்டம் இருக்கிறது. ஏனென்றால் ஒரு கட்சி பெரும்பான்மை பெற்றோ அல்லது அதிக உறுப்பினர்கள் பெற்று ஆதரவு இருக்கிறது என்று ஆளுநருக்கு அந்த கடிதம் கொடுக்கப்பட வேண்டும். அந்த கடிதத்தை பெறுவதற்காகவும் சட்டமன்ற உறுப்பினர்களாக தேர்வு செய்யப்பட்டிருக்கக்கூடியவர்களின் ஆதரவு கையொப்பமும் இன்று அந்த ஆலோசனை கூட்டத்தில் பெறுகிறார்கள். மோனிஷா, விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி செந்தில் ராஜா.